இப்பொழுது ஒரு ஆம்பளை புள்ளைக்கு ஒரு பொம்பளை புள்ளைய என்ன செஞ்சிட்டாங்க, திருமண பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்தா எப்படி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டுமா? அவர்களுக்கு நான் ஹதீஸில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் சொல்கிற அறிவுரை, நீங்க முதலாவது அந்த பெண்மணியை பார்க்கக்கூடிய நேரம், அந்த பெண்மணியை முதல் தடவை பார்க்கக்கூடிய நேரம், அந்த பெண்மணியை பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை ஓதச் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹு அலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா இந்த பெண்ணை, இந்த பெண்ணுடைய நலவையும், இந்த பெண்ணை எந்த நலவுக்காக நீ படைத்து வைத்திருக்கிறாயோ அந்த நலவையும் நான் கேட்கிறேன். கட்டாயம் கேளுங்க, கட்டாயம் கேளுங்க. அடுத்த கட்டம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. இறைவா அந்த பெண்ணுடைய கெடுதியை விட்டும், அந்த பெண் எந்த கெடுதிக்காக படைக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த கெடுதியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி போட்டு உங்களோட மனைவியோட முதல் தடவையா நீங்க இருங்க. நிச்சயம் அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்பவன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் வந்து கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ, அழைப்பவனுடைய அழைப்பை, துஆ கேட்கிறவனுடைய துஆவை நான் உடனே பதிலளிக்க கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், ஃபல் யஸ்தஜீபுலி. எனவே உங்களோட பிரச்சனைகளை எனக்கிட்ட முறைப்பாடு செய்யுங்க, எனக்கிட்ட முறைப்பாடு செய்யுங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்னதான் அழகு பார்த்தாலும், நீங்கள் என்னதான் குடும்பம் பார்த்தாலும், அந்த பெண்ணுடைய நலவு, அந்த பெண்ணுடைய கெடுதி படைத்தவன் அல்லாஹுக்கு தான் தெரியும். எனவே முதல் கட்டம் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நலவை நான் கேட்கிறேன். இந்த பெண் எந்த நலவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த நலவை நான் கேட்கிறேன். இறைவா இந்த பெண்ணுக்கிட்ட ஏதாவது கெடுதிகள் இருந்தா அதை விட்டு என்னைய பாதுகாத்துரு. அந்த பெண் என்ன கெட்ட நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறாளோ அதை விட்டும் எனக்கு பாதுகாத்துரு. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு போட்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பாரு. ஆனா நிறைய பேர் அரபுல பாடமாக்கி துஆ கேட்கிறாங்க, அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. அல்லாஹ் அல் குர்ஆன் என்ன சொல்றான், அல்லாஹ் அல் குர்ஆன் என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது ததர்ருஅன், ததர்ருவோடு கேட்க வேண்டும். ததர்ருண்டா உள்ளத்தால சஞ்சலப்பட்டு கேட்க வேண்டும், அர்த்தம் விளங்கி கேட்கணும். சும்மா என்னமோ என்ன சடங்குக்கு துஆ கேட்கறதல்ல. அதனால நீங்க இந்த துஆட அர்த்தத்தை விளங்குங்க, அர்த்தம் விளங்கி உள்ளத்தால் அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பொம்பளையை முடிச்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த பொம்பளையோட நலவை எனக்கு தந்துரு, இந்த பொம்பளையோட கெடுதியை விட்டு என்னைய பாதுகாப்பு தந்துருன்னு அழகா துஆவை கேட்டுக்கொண்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களோட குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய உதவியோடு ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெண்மணிகளாக இருந்தாலும் தான் இந்த துஆவை நீங்க உங்களோட கணவனை பார்த்து என்ன செய்யுங்க, கேட்டுக்கங்க, ஓதிக்கங்க. நிச்சயம் உங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருப்பவர்கள் உங்களோட பொஞ்சாதி மாட்ட நலவை காண மாட்டீங்க. உங்களோட பொஞ்சாதிமார் மோசமானவங்களா இருப்பாங்க. உங்களோட பொஞ்சாதிமார் நலவு நடவடிக்கைகள் மோசமானதாக இருக்கும். நிறைய மாப்பிளமார் என்ன தெரியுமா, பொம்புளை கிட்ட போய் தண்ட சண்டித்தனத்தை காட்டுறது, அப்படிதானே? பொம்புளை கிட்ட போய் தண்ட ஆம்புளத்தனத்தை காட்டுறது எப்படி? நபிகளார் சொன்னார்கள், லா யஜிலிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜில்தல் அப்தி, அப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களில் யாரும் தண்ட பொஞ்சாதிமாருக்கு எஜமான் அடிக்கிற மாதிரி, அடிமைக்கு அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு எஜமான் தண்ட அடிமைக்கு அடிக்கிற மாதிரி பொஞ்சாதிக்கு அடிக்கவான்ண்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபல் யுஜாமிஹா ஆகிரல்லை, ஏனென்றால் இரவாகினா போறது யாருக்கிட்ட தான், மனைவி கிட்ட தானே. அதனால அடிமைக்கு அடிக்கிற மாதிரி பொம்பளைக்கு அடிக்கவான்ண்டாங்க. ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு கட்ஸ் காட்டுறவன் ஆம்பளை இல்லை, விளங்குதா? அதுக்கு வேற வேற பேரெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? படைச்சவன் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ் என்ற பொம்பளை சுபகு தொழுகிறது இல்லை, யா அல்லாஹ் தொழுகையில விருப்பத்தை கொடு. என்ற பொம்பளை மார்க்கத்தில் பற்று இல்லை, யா அல்லாஹ். இது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க நல்லா தேர்வு செய்யணும். முடிச்சதுக்கு பிறகு உங்களோட பொம்பளை மோசமா இருந்தா அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேளுங்க. அந்த துஆ நிச்சயம் என்ன செய்யும்? உங்களோட மனைவிட வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். சில பெண்மணிகளுக்கு நல்ல கணவன்மார் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ முடிச்ச பிறகுதான் மார்க்கத்தில் பொறுமதியை படித்தோம். இப்போ வாழ்ற நேரம் கணவன் இஸ்லாத்தோட இல்லை, மார்க்கத்தோட இல்லை, ஏதோ
இன்றைக்கு இலங்கையுடைய இந்த இலங்கையுடைய திருமண சிஸ்டம் முடிச்சா வாழணும், அதுக்கு வாழ்ற நிறைய குடும்பங்கள் இருக்குது. இந்த இடத்துல முடிச்சதுக்காக வாழ்றவங்க எலும்புங்கண்டா நிறைய பேர் எழுப்பிடுவாங்க. அதுதான் நிறைய பேர் நிலைமை. ஆனா எல்லாம் உள்ளத்துல அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு நாங்க நல்லவ மாதிரி இருக்கிறது. ஆனா நிறைய பேர்கிட்ட கேட்டா முடிச்சதுக்காக வாழ்றவங்க எலும்புங்கண்டா உடனே எல்லாம் எழுப்பிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க என்ன செய்யுங்க, முடிச்சதுக்காக வாழாதீங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லைங்க. முடிச்சதுக்காக வாழுங்கன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. கணவன் கண் கண்ட தெய்வம்ன்றது முஸ்லீம்களோட கொள்கை இல்ல. அது யாரோட கொள்கை? இந்துக்களோட கொள்கை. இஸ்லாத்துல முறை என்ன தெரியுமா? பொம்புளைய பிடிக்கலையா, நீங்க போங்கம்மா அவங்களோட வீட்டுக்கு, நான் வேறொன்ன முடிச்சு வாழ்றேன். மாப்பிள்ளைய பிடிக்கலையா, பொம்புளைக்கு என்ன செய்யலாம்? காலிக்கோட்டில் போய் நிக்கலாம். இந்த இவரோட எனக்கு வாழ இயலாது, தலாக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்கலான்னு உரிமை இஸ்லாம் கொடுக்குது. எனவே முடிச்சதுக்காக வாழாதீங்க, அல்லாஹுக்காக. உங்களோட ஏதோ இந்த இலங்கையிட இந்த திருமண சிஸ்டம் அப்படி போகுதா, நீங்க உங்களோட பொஞ்சாதியை மாத்த முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரே வழி, நீங்க திருமணம் முடிச்ச ஆரம்பத்தில் துவா கேட்கல, சில நேரம் மாற்றம் வந்திருக்கும். கேட்டிருந்தாலும் அர்த்தம் விளங்கி அல்லாட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. நல்ல பொஞ்சாதியா இருக்க மாட்டா. கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என் பொஞ்சாதியை நல்ல பொஞ்சாதியாக்கு. உங்களோட மாப்பிளமாருக்கு நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் என் மாப்பிள்ளையை நல்ல மாப்பிள்ளையாக்கு, இஸ்லாத்தை நேசிக்கிற கணவனாக ஆக்கு, 5 நேரம் தொழுகிற கணவனாக ஆக்குண்டு அல்லாட்ட முறைப்பாடு செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். எந்த அளவுக்கு இந்த பண்பு அல்லாஹ் வரவேற்று சொல்கிறான் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான், இறைநேச செல்வர்கள், ரஹ்மானுக்கு நெருக்கமான அடியார்கள், அவர்களுடைய பண்புல மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? வல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யகூலூன, அவர்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா எங்களை படைத்த ரப்பே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார்களிலே, பெண்களுக்கு அஸ்வாஜ் கணவனா சொல்லலாம், எங்களுடைய கணவனிடத்திலே எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வைத்து விடு ரப்பே அப்படின்னு துஆ கேட்பாங்களாம், அப்படின்னு துஆ கேட்பாங்களாம். அன்பாண்டவர், எனவே திருமணம் முடித்தவுடனே முதலாவது பொஞ்சாதியை பார்க்கும் பொழுது நலவை அல்லாஹ்விடத்தில் வேண்டுவோம், கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். திருமணம் முடிச்சவங்க இருந்தா முடிச்ச பிறகு நலவை காணலையா, அல்லாஹ்ட்ட நலவை கேளுங்க. கெடுதியை காண்றீங்களா, பாதுகாப்பு தேடுங்க. நிச்சயம் ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம். இப்பொழுது கல்யாணம் முடிச்சிட்டீங்க, கல்யாணம் மாமா என்ன செஞ்சார்? உங்களை கையை பிடிச்சி என் மகளை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப அவகிட்ட போய் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா துஆவை மோதிட்டீங்க. இப்ப இரவையில முதல் தடவையாக இல்லறத்தில் ஈடுபட போகிறீர்கள், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறீங்க. இஸ்லாமிய குடும்பங்கள் நிறைய செய்யற வேலை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சா மக்ரிபில இருந்து ஜாம் ஜாம்னு ஒரு படம் ஓடும், அப்படிதானே? இல்லாட்டி இஷாவுக்கு பிறகு ஜாம் ஜாம்னு ஒரு படம், குடும்பம் எல்லாம் சேர்ந்து படத்தை பார்த்துட்டு தான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணுமாம். அடையப்பா, நபிகளாருடைய வாழ்க்கையில இஸ்லாமிய திருமணத்தை படிக்க வேண்டிய நீ காடையர்கள் கடப்பிலியர்களோட குடும்ப வரலாற்றை படித்து விட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினா நிம்மதியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? திருமணம் முடிக்க விரும்புறவங்க நபிகளாருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே நேரத்தில் 10 மனைவிமார் வச்சிருந்தாங்களே, எதுக்கு வச்சிருந்தாங்க? ஆசைக்கா வச்சிருந்தாங்க, ஆசைக்கா வச்சிருந்தாங்க. விரோதிகள் விமர்சிக்கிறார்கள், விரோதிகள் விமர்சிக்கிறார்கள் காமவெறியர் என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு காமவெறி இருந்திருந்தால் முதலாவது மனைவி எப்படி தெரியுமா செஞ்சிருப்பாங்க? 25 வயசுல முடிக்கிறாங்க, 2 கணவனோடு வாழ்ந்த ஹதீஜா நாயகியை முடித்தார்கள். பல பிள்ளைகளுக்கு தாயாரான ஹதீஜா நாயகியை முடித்தார்கள். நபிகளார் ஆசை வெறி உள்ளவராக இருந்தா முதலாவது பொம்பளை எப்படி தேடி இருக்கணும் தெரியுமா? அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொடியன் காலத்துல 25 வயசுல 40 வயது பெண்மணி, 2 கணவர்களோடு வாழ்ந்த பெண்மணி, பல பிள்ளைகளுக்கு தாயாரான ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்ச நபிகளார் அவங்களோட வாலிபர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? நபித்தோழர்கள் வருவாங்க, அல்லாஹுவின் தூதரே நான் திருமணம் முடிக்க போறேன் என்று சொல்லுவாங்க. நபிகளார் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? கேட்பாங்க, நீ கன்னி பெண்ணை முடித்தாயா, விதவையை முடித்தாயா? அவர் சொல்லுவாரு, நான் விதவையை முடித்தேன் அல்லாஹுவின் தூதரே. அல்லாஹு அக்பர். நபிகளார் சொல்லுவார்கள், ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாம் அல்லவா, ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாம் அல்லவா, உன் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக போயிருக்குமே என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். இந்த அளவு குடும்ப வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி விளங்கிய நபிகளார் 25 வயசுல 40 வயசு பொம்பளைய முடிச்சாங்கண்டா படைத்தவன் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபியாக வருகிற ஒரு மனிதரை எப்படி நல்ல மனிதரா தேர்வு செஞ்சாங்கன்னு பாருங்க, எப்படி நல்ல மனிதராக தேர்வு செஞ்சான்னு பாருங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் 10 திருமணம் முடிச்சாங்க தானே, 10 திருமணம் முடிச்சாங்க. அதுல 9 மனைவிமார் யார் தெரியுமா? பல கணவன்மாரோடு வாழ்ந்தவர்கள், பல கணவன்மாரோடு வாழ்ந்தவர்கள்.
அப்போ ஒரே கேள்வி வரும், 60 வயசு 50 வயசு தாண்டின ரசூலுல்லாஹ் ஏன் 9 வயசு பிள்ளையோட குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க? வருமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள், பெண்ணுடைய மனநிலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். ஒரு கன்னிப்பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு கன்னிப்பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கையிலே மனநிலை எப்படி இருக்கும், அதை ரசூலுல்லாஹ் சரியா டெஸ்ட் பண்ணினாங்க. நான் அந்த தலைப்பை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். டைம் இருந்தா பின்னால குடும்ப வாழ்க்கை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் மனைவிமார பத்தி சொன்னாங்க. அக்கு வேறு ஆணி வேறா, பெண்மணிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத ஆண் மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? நீங்க அதை புரிஞ்சாதான் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க நீங்க பார்க்கலாம். கதீஜா நாயகிக்குத்தான் ரசூலுல்லாஹ் எல்லா புள்ளகளும் கிடைச்சாங்க. அடுத்த மனைவிமார்களுக்கு புள்ள கிடைக்கல. உடனே விரோதிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவருக்கு 50 வயசு தாண்டினோன்னு ஆன்மா குறைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? 50 வயசு தாண்டினோன்னே ஆன்மா குறைஞ்சிட்டு, அதனாலதான் புள்ள கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அந்த விமர்சனத்தை கூட வைக்கவில்லை. கடைசியாக ரசூலுல்லாஹ் ஒரு அடிமையோடு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். அதன் மூலம் இப்ராஹிம் என்ற குழந்தை கிடைத்தது. ரசூலுல்லாஹ்க்கு ஆன்மா குறையல்ல, ஆனா ஹதீஜா நாயகிக்கு பின்னால யாருக்கும் புள்ள கிடைக்கல. அப்படித்தானே? அப்ப ரசூல் என்னத்துக்கு தெரியுமா? ஆசைக்கு முடிச்சிருந்தா புள்ளைய என்ன செய்யிருந்துச்சு? ஒவ்வொரு மனைவிமாருக்கும் புள்ளைய பெத்து போட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஆசைக்கு முடிக்கலங்க, ஆசைக்கு முடிக்கல ரசூலுல்லாஹ். பெண்கள் ஒவ்வொரு கட்டத்தில் உள்ள பெண்கள், ஒரு அரசண்ட மனைவியை முடிச்சாங்க, ஒரு பணக்கார பெண்மணியை முடிச்சாங்க, பலதரப்பட்ட பெண்மணிகளை முடித்தார்கள். ஒவ்வொரு கட்ட பெண்மணிகளும் எந்த மனநிலையில இருப்பாங்கன்னு நான் பின்னால குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசினா சொல்றேன். ரசூல் எப்படி எல்லாம் பெண்மணிகளை பத்தி சொன்னாங்கன்னு அற்புதமா சொல்லிட்டு போனாங்க. அதை சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரசூலா திருமணம் முடிச்சாங்க. நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன்?